ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இத்தனை நாளாக போயிட்டுருக்கோம் சேலஞ்சில் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு எல்லாமே ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நன்றி. இன்றைக்கி நம்ம முக்கியமான ஹேபிட்டான புக் ரீடிங் ஹேபிட்டை பற்றி நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த சேலஞ்சில்னு. நான் ஃபஸ்ட்டு இந்த புக்கை ஈட் த ஃப்ராக்னு பிரெயின் ட்ரேஸ் எழுதியிருக்காரு. இந்த புக்கு எப்படின்னா, எப்படி தள்ளி போடுவதை நிப்பாட்டுவது அப்படின்றதுக்கு 21 வழி சொல்கிறாரு, எப்படி தள்ளி போடுவது நிப்பாட்டுன்னு சொல்லி. இதில் நான் முக்கியமாக எடுத்தது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் 5 வருஷம் ஆச்சு. எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம், அது போஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம், பட் அது தள்ளி போட்டுட்டே இருக்கோம். இது தள்ளி போடாமல் இருக்கிறதுக்கு என்னென்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஈட் த ஃப்ராக் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தவளையே முன்னாடி சாப்பிட்ரு. ஒரு சாப்பாடு இருக்குன்னா ஃபஸ்ட்டு தவளை அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற எல்லாமே டேஸ்டியான ஃபுட்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தவளை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா, அந்த தவளையை ஃபஸ்ட் எடுத்தோடனே சாப்பிட்ருங்க. அதுக்கடுத்து கறி, மீன், கோழிலாம் பிடிச்சதை சாப்பிடுங்க. இருக்கிறதுலே கஷ்டமான வேலையை ஃபஸ்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அடுத்த வேலையை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். தேங்க்யூ. சேர்ந்து சாதிப்போம், சந்தோஷமாக சாதிப்போம்.